வீட்ல முளைக்கட்டின பாசிப்பயிறு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாச்சுன்னா ஸ்டார்டரா கூட இந்த ரெசிபியை நீங்க வச்சுக்கிடலாம். என்ன ரெசிபின்னு நம்ம பார்க்கலாமா? இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அண்ட் புரோட்டீன் நிறைய எக்கச்சக்கமா இருக்குது. எப்படி இந்த ரெசிபியை செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் ஜார்ல இஞ்சி, மிளகாய் இதுல சேர்க்கறது தான் காரம். ஸோ அதுக்கேற்ப நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நான் வந்து முளைக்கட்டின பாசிப்பயிரையும் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு கொரப்பா அரைச்சிக்கிடலாம். முளைக்கட்டின பாசிப்பயிரோடைய ரெசிபியை கீழே வீடியோல கொடுக்குற லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தண்ணி ஊத்தாம கொரப்பா அரைச்சிக்கிடலாம். தண்ணி ஊத்த தேவையே கிடையாது. பாசிப்பயிர்ல உங்களுக்கு ஒரு பிசுக்கு தன்மை இருக்கும். அதை வச்சு நம்ம உருண்டை பிடிக்கவும் வசதியா இருக்கும். நல்லா எல்லா உருண்டையும் நம்ம செஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். இல்லாச்சுன்னா நம்ம டைரக்டா கூட நம்ம வந்து குக் பண்ணிக்கிடலாம். இதெல்லாமே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பனியார சட்டியில கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா இந்த பால்ஸ் எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எல்லா சைடும் நான் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிரும். உங்கள் பிள்ளைங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்க. அண்ட் இதில் வந்து ஸ்ப்ரவுட்ஸில் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைங்களுடைய இம்யூனையும் நல்லா வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். இம்யூனுக்கும் நல்லா பெனிஃபிஷியலாக இருக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணுங்க.